ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, சீனால புதுசா ஒரு வைரஸ் கிரியேட் ஆயிட்டு அங்க நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க. அதே வைரஸ் இந்தியாவுக்கு வந்துட்டு லாக்டவுன் திரும்ப வரும்போது அப்படி இப்படி நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. அது வேற ஒன்றும் இல்லைங்க, ஹெச்எம்பிவி வைரஸ் தான் பத்தி பேசிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், முழுசா இதை பாருங்க, உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். இதை நம்ம என்ன பண்ணலாம், வந்தாலும் இதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தியும் இதில் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். HMPV was first identified in the Netherlands in 2001. அதாவது 25 வருஷம் முன்னாடியே இந்த நெதர்லாந்துல கண்டுபிடிச்சிட்டாங்க. இது புதுசா கிரியேட் ஆன வைரஸ் கிடையவே கிடையாது. யாரால கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா டச் சயின்டிஸ்டால கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அவங்க சொன்ன இன்னொரு விஷயம், இது குழந்தைகள்கிட்ட எடுக்கப்பட்ட மாதிரியை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. பறவைகள்கிட்ட அறியப்பட்ட நோய் கிருமியான ஏஎம்பிவி, அதாவது ஏஎம்பிவி அப்படிங்கிற வைரஸோட இது நெருங்கிய தொடர்புடையது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஹெச்எம்பிவி ஏஎம்பிவி ஒரு நெருங்கிய தொடர்பு உள்ளது அப்படிங்கிறத அந்த சயின்டிஸ்ட் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எப்படிலாம் பரவும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பாதிக்கப்பட்ட நபர் இருமல் அல்லது தும்மும் போது பரவுகிறது. ஒருத்தங்க அந்த வைரஸ் இருக்கு அப்படின்னா அவங்க இருமும் போதும் தும்மும் போதும் பரவுகிறது. அசுத்தமான மேற்பரப்பு நேரடி தொடர்பு, அதாவது நம்ம குப்பைகளை நேரடியா எடுத்தாலோ அது மூலமாகவும் பரவலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். பாதிக்கப்பட்ட நபர் நெருங்கிய தொடர்பு ஆகிய பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட நம்ம நெருங்கி பழகும் போதும் வரலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இது எந்த காலத்துலலாம் இது வரும் அப்படின்னா, மெயினா குளிர் காலத்துல தானே இது அதிகமா பரவுது. மற்ற காலங்கள்ல இது அதிகமா வராது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது மைல்டு கேசஸ், மைல்டா இருக்கிறவங்களுக்கு என்ன இப்படி ஒரு அறிகுறி காமிக்கும் அப்படின்னா, சளி, இருமல், காய்ச்சல், தொண்டைப்பூ, இதுதான் அவங்க மைல்டா இருக்கிறவங்களுக்கு. சிவியர் கேசஸ் அப்படின்னா ரேரா இருக்கிறது மூச்சு திணறல், சுவாசத்துல மூச்சு விடுறதுக்கு கஷ்டமா இருக்கிறது அப்படிங்கிறது சிவியர் கேசஸ் அப்படின்னு இருக்குங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, யாருக்குதான் இது அதிகமா ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்ப்போம். கை குழந்தைகள் மற்றும் இளம் குழந்தைகள், வயதான நபர்கள், இவங்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்குறோம். பலவீனமான நோய் எதிர்ப்பு அமைப்பு அல்லது நாள்பட்ட நோய்கள் உள்ளவர்கள், ஆஸ்துமா அல்லது சிஓபிடி போன்ற சுவாச கோளாறு உள்ள நபர்கள், பலவீனமானவர்களுக்கும் இது அதிகமா தாங்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருப்பாங்க, அவங்களுக்கும் இது கொஞ்சம் ஆபத்தை ஏற்படுத்தலாம். இது நிறைய நோய்வாய்ப்பட்டு ரொம்ப லாங்கா நோயிலே இருக்காங்க, ரொம்ப வருஷமா அவங்க நோயில இருக்காங்க, அவங்களுக்கும் இது கொஞ்சம் ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எப்படி இதை ஒருத்தவங்களுக்கு இருக்கு அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, பிசிஆர் டெஸ்ட் அல்லது ஆன்டிஜன் டிடெக்ஷன் அப்படிங்கிற முறைகளை பயன்படுத்தா இது ஒருத்தவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு என்ன சிகிச்சைலாம் கொடுக்கலாம் அப்படின்னா, இதுக்கு தனிய தடுப்பூசி அந்த மாதிரி இது எதுவுமே இல்லை அப்படிங்கிறது பார்க்கலாம். இதுக்கு ட்ரீட்மெண்ட் ஃபோக்கஸ் ஆன் சப்போர்ட்டிவ் கேர் அண்ட் ஃபீவர் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆக்சிஜன் தெரப்பி. இது செவரல் கேஸுக்கு மட்டும்தான் ஆக்சிஜன் தெரப்பி தேவைப்படும். மற்றபடி ஃபீவர் மேனேஜ்மெண்ட், காய்ச்சலுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணுவோமோ, காய்ச்சல் என்னெல்லாம் பண்ணுவோமோ, டேப்லெட் காய்ச்சல் மாத்திரை போட்டால் கூட இது போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் இந்தியாவில் ஒரு 7 சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. 140க்கு மேல கோடி கணக்கு 7 பேருக்கு தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இது அதிகமாக ஸ்ப்ரெட்டு கொரோனா மாதிரி ஸ்ப்ரெட் ஆகாது. அதனால நம்ம இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் எப்போதும் நல்ல கைகளை சுத்தம் செஞ்சு சுகாதாரமாக இருந்தாலே போதும், இந்த நோய்கள் வராமல் தடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் லைக், கமெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.